This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. https buymode.shop links. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு அற்புதம் செய்யும் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை சாப்பிட்டு வந்தால் நம் உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து பார்க்கலாம். அன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான வீடுகளில் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் கட்டாயம் வைத்திருப்பதை பார்க்க முடியும். இன்றைய நவீன காலத்தில் மரம் வளர்ப்பது குறைந்து கடைகளில் முருங்கைக்கீரை வாங்கும் நிலைக்கு வந்துவிட்டோம். இந்த முருங்கை மரத்தின் இலை, பூ, காய், விதை, வேர், பட்டை போன்ற அனைத்து பகுதிகளும் பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. கீரையின் அரசன் என்று கூறப்படும் இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் 3 முறையாவது உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். காரணம் என்னவென்றால், இந்த கீரையில் இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், காப்பர், சோடியம், ஜிங்க், மெக்னீசியம், வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், வைட்டமின் சி, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், பயர், புரதம் போன்ற ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. முருங்கைக்கீரை மகிமையை உணர்ந்துதான் ஒரு எருதும் ஒரு முருங்கை மரமும் இருந்துவிட்டால் போதும், எந்தவித வறட்சியையும் சமாளித்து விடலாம் என்று கிராமங்களில் கூறியிருக்கிறார்கள். இது போன்ற கீரைகளை வாரத்திற்கு 3 நாட்களாவது சமைத்து சாப்பிட்டு வந்தால் புரதம் குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடு, வளர்ச்சி பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் செய்துவிடும். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருவதோடு உடல் பிரச்சனைகளை நீக்கும் பணிகளையும் முருங்கை எனும் அற்புத கீரை செய்கிறது. இதில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சோகை உள்ளவர்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரும்புச்சத்து அதிகரிக்கும். இதை விதவிதமாக சமைக்கலாம். சில கீரைகளில் கடைசல் பொரியல் மட்டும்தான் வரும். ஆனால் முருங்கைக்கீரையில் மசியல், பிரட்டல், குழம்பு, சூப் என்று பல வெரைட்டி டிஷ் செய்து பிரமாதப்படுத்தலாம். இந்த சுவையும் புதிதாக இருக்கும் என்பதால் ஐயோ கீரையா என்று குழந்தைகளும் ஓரங்கட்ட மாட்டார்கள். அகஸ்தியரின் குணப்பாடத்தில் முருங்கைக்கீரை மந்தத்தன்மையை போக்கி உடல் சூட்டை குறைத்து கண் நோயை தீர்த்து வைக்கும் குணங்களை கொண்டது. முருங்கைக்கீரையின் தன்மை குறித்து அறிவியல் கூறுவது என்னவென்றால், முருங்கைக்கீரை வெப்பத்தை உண்டாக்கும் தன்மை பெற்றிருப்பதால் சூட்டு உடம்புக்காரர்கள் மிளகு சேர்த்து பயன்படுத்தலாம். மிளகு சேர்ப்பதால் அவை உணவில் சூடு மற்றும் குளிர்ச்சியை சமப்படுத்தி கொடுக்கும். பொதுவாக கண் பார்வை கூர்மை பெற கேரட் சாப்பிட வேண்டும். கால்சியம் சத்திற்கு பால் அருந்த வேண்டும். விட்டமின் சி சத்திற்கு ஆரஞ்சு, பொட்டாசியம் சத்திற்கு வாழைப்பழம் என்று சொல்வார்கள். ஆனால் இவற்றிலுள்ள சத்துக்களின் அளவை விட அதிகமாகவும் ஒட்டுமொத்தமாகவும் முருங்கைக்கீரையிலேயே உள்ளது. முருங்கைக்கீரை சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை பிரச்சனைகள் எளிதில் குணமாகும். இத்தனை விதமான நன்மைகளை கொடுக்கும் இந்த முருங்கைக்கீரையை நாம் அன்றாட உணவில் பயன்படுத்தி நலம் பெறுவோமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குட் பை.